ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி வெஜ்ஜியை வச்சு ஒரு ஸ்ப்ரிங் ரோல் செய்யலான்னு இருக்கேங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து அந்த வெஜிடபிள் மசாலா பண்ணி எடுத்துக்கிறணும். அதுக்கு வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு 4-5 பல் பூண்டு கட் பண்ணி அதில் எண்ணெயில் போட்டிருக்கேங்க. அது கொஞ்சம் நல்லா அந்த வாசனை வந்தோன்னு நம்ம 4-5 காய் தான் வச்சு, ரொம்ப காயெல்லாம் கிடையாது. இப்போ நல்ல பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன் டேஸ்ட்டுக்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ரொம்ப குக் ஆகணும்னு இல்லை, மீடியமாக வெந்ததுக்கப்புறம் மற்ற நம்ம காயெல்லாம் சேர்த்துக்கலாம். காய் போட்டோன்னு ஒரு 5 நிமிஷம் கூட இல்லை, நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரத்தில் நம்ம எடுத்துடலாங்க. இப்போ வந்து ஒரு சின்ன கேரட்டு, ஒரு 4-5 பீன்ஸ் போட்டிருக்கேன், ஒரே ஒரு பொட்டேட்டோ, கொஞ்சமாக கேப்சிகம், இப்போ கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸுங்க. இது வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வெறும் மிளகு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் ரெண்டுமே போடுறேன். கொஞ்சம் மிளகுத்தூள், அதுக்கப்புறம் சோயா சாஸ் ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன், சின்ன ஸ்பூனில். இவ்வளோ தாங்க. இதுக்கு வேறு எந்த காரமும் கிடையாது. இது வந்து சைனீஸ் ஸ்டைல்னால நான் வந்து காரம் சேர்க்காமல் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். பெப்பர் தூளும் சில்லி ஃப்ளேக்ஸும் போட்டு. உங்களுக்கு நம்ம இந்தியன் டைப்பில் வேணும்னா நீங்கள் இதெல்லாம் தூக்கிட்டு மிளகாத்தூள் மட்டும் போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த டேஸ்ட் பிடிக்குமோ அந்த டேஸ்ட்டும் நீங்கள் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த மாதிரி பிடிச்சிருந்தது, அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இந்த பாருங்கள், இவ்வளோ தான் முடிஞ்சது. இப்போ நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடலாம். கொஞ்சம் அது ஆறட்டும், ஏன்னா நம்ம சூடாக உள்ளேயும் வைக்க முடியாது. அதனால் கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட்டு அதுக்கு மேல் மாவு ரெடி பண்ணிக்கிடுவோங்க. இப்போ வந்து ஒரு கார்ன்ஃப்ளவர் மாவு, இது வந்து நல்லா நீங்கள் செஞ்சு வச்சிங்கன்னா நல்லா கிறிஸ்பாக இருக்கும். அதுக்காக 3 ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் போட்டிருக்கிறேன். இது வந்து 150 கிராம் மாவு போட்டிருக்கேங்க. இதை நல்லா ஃபஸ்ட்டு நல்லா ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு உப்பு நல்லா ஸ்பூனில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அந்த உப்பு, அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு, மைதா மாவு எல்லாம் நல்லா சேரட்டும். இது வந்து எப்படியும் ஒரு 9-10 பீஸ் கிட்ட வரும். இப்போ வந்து நல்லா சூடான எண்ணெய் விட்ருக்கேங்க. எண்ணெயை விட்டு நல்லா ஒரு போக்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. கையில் நமக்கு ரொம்ப சூடாக இருக்கிறனால இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா அந்த எண்ணெய் சேர்ந்து நம்ம பிடிச்சோம்னா ஒரு கொழுக்கட்டை மாதிரி வரணும் இந்த மாவு. அப்போ தான் அந்த நீங்கள் செஞ்சு கொஞ்சம் நேரம் வச்சுருந்தீங்கன்னா கூட நல்லா கிறிஸ்பாக இருக்கும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி நிற்கணும் அந்த மாவு நீங்கள் பிடிச்சிங்கன்னா. இப்போ இந்த டைமில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு நம்ம சப்பாத்தி பதம் அளவுக்கு இருந்தால் போதும். அதுக்கு மேலே ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது, கணக்காக இருக்கணும். இந்த பாருங்கள், நான் பிணைஞ்சி வச்சுருக்கிறேன். இதை ஒரு 20 நிமிஷம் இல்லாட்டி ஒரு 1/2 hour அப்படியே நம்ம விட்டுடலாம், டிஸ்டர்ப் பண்ணாமல். அதுக்கப்புறம் மாவு எடுத்து பார்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்ட்னஸ் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வந்து இதை சின்ன சின்ன பவுலாக எடுத்து நம்ம தேய்ச்சிட்டு உடனே நம்ம இது பண்ணிக்கலாம். சில பேர் வந்து அதை கட் பண்ணி அது பீஸாக வச்சு அந்த மாதிரி நான் பண்ணலை. ஸ்ட்ரெயிட்டாக நம்ம தேய்ச்சிட்டு அதுலேயே உள்ள மசாலா வச்சு நம்ம ரோல் பண்ணிடலாம். ரொம்ப பெருசாகவும் வேண்டாங்க, மீடியம் சைஸில் நம்ம எடுத்துக்கலாம். நல்ல மெல்லிசாக தேய்க்கணும், அப்போ தான் உங்களுக்கு நல்ல கிறிஸ்பாக உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு மைதா மாவு வேண்டாம்னா நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம், கோதுமை மாவும் கார்ன்ஃப்ளவர் மாவும். இப்போ பாருங்கள், நல்ல மெல்லிசாக தேய்ச்சிருக்கிறேன். இப்போ இது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் நம்ம. இப்போ நமக்கு தேவையான மசாலா நம்ம உள்ளே வச்சுக்கலாங்க. இதை வச்சுட்டு லைட்டாக கொஞ்சமாக மைதா மாவு நான் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கிறேன். அதை நம்ம ஃபுல்லாக சைட்டில் நல்லா பூசி விட்டுறலாம். ஃபஸ்ட்டு ஒரு லைனை முடிச்சுக்கலாம். இப்போ இது 2 சக்கம் மடித்து விட்டுடலாம். நல்லா ப்ரெஷ் பண்ணி விட்ருங்க, இல்லாட்டி எண்ணெயில் போட்டு நான் அப்படியே அது ஓப்பன் ஆயிரும். இப்போ இன்னும் கொஞ்சம் நமக்கு ஓப்பன் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா நல்லா ப்ரெஷ் பண்ணிவிட்டு கையில் நல்லா ரோல் பண்ணிடுங்க. அந்த லாஸ்ட் கார்னர் தான் நல்லா ரோல் பண்ணணும், ஏன்னா அது ஓப்பன் ஆகிரும். நல்லா பார்த்து நம்ம எண்ணெயில் போடும், இல்லாட்டி அப்படியே எல்லாமே ஓப்பன் ஆகிரும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நான் சின்னதாக பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்ம அடுத்து இன்னொன்று நம்ம தேய்ச்சிக்கலாம். பாருங்கள், நான் தேய்ச்சிருக்கிறேன். இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சும்மா டொமேட்டோ சாஸ் வச்சு கூட சாப்பிட்லாம், சும்மா கூட சாப்பிட்லாம். இப்போ இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஃபஸ்ட்டே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டே நல்லா எல்லா பக்கமும் நல்லா மாவு தடவிக்கோங்க. இந்த மாதிரி நமக்கு ஈஸியாக இருக்கும். அது நான் வச்சுட்டு அப்ளை பண்ணேன். இது வந்து சுற்றி நம்ம தடவிட்டு திரும்ப தூக்கி உள்ள மசாலா வச்சுட்டு நம்ம ரோல் பண்ணிக்கலாம். நல்லா இழுத்து மூடுங்க, ஏன்னா இது வந்து உடையாது, அப்படியே நல்லா இருக்கும் மைதா மாவுனால். நல்லா இழுத்து சுருட்டி எடுங்க.
இந்த இடம் தான் நம்ம கரெக்டாக ஒட்டணும், இல்லைன்னா தான் ஓப்பன் ஆகும். நல்லா உருட்டி விட்ருங்க கையிலேயே. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எங்கேயாச்சும் ஓப்பனில் இருந்தால் நல்லா ப்ரெஷ் பண்ணி விட்றணும். இப்போ பாருங்கள், நான் ரோல் பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எடுத்த 150 கிராம் மாவுக்கு வந்து 8 பீஸ் தான் வந்திருக்குது. நான் கொஞ்சம் பெருசாக எடுத்துருக்கிறேன். இன்னும் குட்டியாக நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இப்போ நான் எண்ணெய் வச்சுருக்கிறேன், நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதில் எடுத்து போட்டுக்கலாம். இந்த எண்ணெய்க்கு 4 பீஸ் போடலாம், நம்ம 2 வாட்டி போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இது உங்களுக்கு காயெல்லாம் வேணாம் அப்படின்னா நீ சிக்கனும் உருளைக்கிழங்கு வச்சு கூட இதுக்குள்ளே வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் உடையவே இல்லை பாருங்கள், நான் போட்ட மாதிரி நல்லா உருட்டி விட்டோம்னா அது எண்ணெயில் போட்டோன்னா ஓப்பன் ஆகாது. நம்ம கடையில் போய் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம். ஈஸியாக வீட்டில் உள்ள காய்கறியை வச்சு பாருங்கள், நான் எல்லாத்தையும் பொரித்து எடுத்துட்டேன். எவ்வளோ கிறிஸ்பாக இருக்குது பாருங்கள், கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. இது நீங்கள் டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்டுக்கலாம். வீடியோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.